கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்படி செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 55 அதிகாரத்தில் 10 வசனம் 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாரியும் உரைத்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமானது, வார்த்தையானது, அது தேவன் சொன்ன அந்த வார்த்தையானது அவரிடத்திற்கு வெறுமனே போகாமல், தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்து முடித்த பிறகு, அந்த காரியத்தை அது செயலாற்றின பிறகு, அவர் சொன்னதை அது முழுமையாக நிறைவேற்றின பிறகுதான் தேவனிடத்திற்கு திரும்புகிறதா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை மாத்திரம் நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். தேவனுடைய சித்தம் என்னவோ, அவருடைய நோக்கம் என்னவோ அதை அவருடைய விருப்பத்தின்படி அவர் செய்து முடிப்பார். நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்கிறது, உறவுகளுடைய விருப்பம் ஒன்று இருக்கிறது, அதே போல பிசாசின் விருப்பம் ஒன்று இருக்கிறது. இந்த உலக பிரகாரமாய் நாம் விரும்புகிறதும் உண்டு. நாம் என்ன விரும்புகிறோம், உலகம் என்ன விரும்புகிறது, ஜனங்கள் என்ன விரும்புகிறார்கள், அது முக்கியம் அல்ல. தேவனுடைய விருப்பம் என்னில் என்ன நிறைவேறுகிறது, நான் விரும்புகிறதை விட தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனின் வாழ்க்கையில் அவர் கொள்ளுகிற விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவர் எதை என்னிலே செய்ய விரும்புகிறார், எதை நிறைவேற்ற போகிறார் என்கிற விருப்பம் நமக்குள் இருக்க வேண்டும். அடுத்த அவருடைய வசனமானது நமக்கு கொடுக்கப்படுகிறது, வாக்குத்தத்தமானது கொடுக்கப்படுகிறது. அது நிறைவேற்றப்படுகிறதா இல்லை வெறுமனே அவரிடத்துக்கு போகிறதா என்கிறது நாம் கவனிக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டாக்கும் பொழுது அவர் வார்த்தையாகிய வசனத்தை அனுப்பி சூரியனை சந்திரனை உண்டாக்கினார், பூமியும் சமுத்திரத்தை பிரித்தார். அவர் பேசினார், அவர் சொன்னார், அது செயலாற்றினது. அப்ப அவர் இடத்துக்கு அது திரும்பி வெறுமனே போகாமல் எல்லாவற்றையும் படைத்தது. அந்த வார்த்தை, வசனமான வார்த்தையானது படைத்தது, உருவாக்கினது, செயலாற்றினது. தேவன் விரும்பினது, அவருடைய இருதயத்தில் விரும்பினதெல்லாம் அவர் செயல்படுத்தினார். புதிய வானம், புதிய பூமி, மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஒழுங்கின்மை மாற்றினார், இருளை மாற்றினார், வெறுமையை மாற்றினார். எல்லாவற்றையும் மாற்றி புது உலகத்தை படைத்து அவரை போலவே மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவருடைய விருப்பம், மனிதனை அவரை போல உண்டாக்கினார். மனிதனிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். இப்படி தேவன் தன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய விருப்பம், பிரியமானவர்களே, வேதம் சொல்லப்படும், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறதாம். அதாவது அவருடைய விருப்பமே வித்தியாசமான விருப்பம். அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதற்காக அவர் மன உற்சாகமா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அவர் முழு இருதயத்தோடும் அதை நமக்கு செய்கிறார். அரகர மனசோட ஆண்டவர் செய்கிறவர் அல்ல, பாதி மனதோடு செய்கிறவர் அல்ல, முழு மனதோடு செய்கிறார். ஒன்று, அவர் நன்மையை செய்கிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார். இவையெல்லாம் அவர் முழு இதயத்தோடு செய்கிறார். நமக்காக நித்திய ஜீவ வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நமக்காகவே இந்த உலகத்தில் அவர் வந்தார் பாடுபட. மரணத்தை நமக்காக விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார். அவர் விரும்புகிறதை அவர் செயலாற்றுகிறார். நம்ம விரும்புகிறோம், நம்ம பிள்ளைக்கு இப்படிதான் என் பிள்ளை படிக்கணும்னு விரும்புகிறோம். அவன் டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும் இல்லையா, அவன் டீச்சர் படிக்கணும், இந்த சூழல்ல படிக்கணும் நம்ம விரும்புகிறோம். அதை செயல்படுத்துகிறோம், அதற்காக ஸ்டெயின் பண்ணுறோம், அதுக்குரிய எல்லா எஃபெக்டும் போடுறோம்.
அவனை படிக்க வைத்து பெரிய ஆளும் மாற்றுகிறோம். என்பது ஒரு மனிதனுடைய விருப்பத்தை, ஒரு பேரண்ட்ஸுடைய விருப்பத்தை தன் பிள்ளைகளுக்குள்ளே இணைச்சு அதை என்ன செய்கிறோம், அந்த பிள்ளை உருவாக்கி நாம் மகிழ்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மை படைத்த ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பார். அப்ப நம்மை குறித்த அவருடைய விருப்பம் எவ்வளவு பெரிதா இருக்கும் பாருங்கள். என் அன்புடைய பிள்ளைகளே, அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்முடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது, ஒரு விருத்தி உண்டாக்குகிறது, பரிபூர்ணத்தை உண்டாக்குறது. குறைவானது கிடையாது. அவருடைய வார்த்தைகள் நிறைவானதாக இருக்கும். அது பொய்யான வார்த்தை அல்ல, உண்மையுள்ள வார்த்தைகள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் சத்தியமுள்ள வார்த்தைகள். அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய அவர் நினைக்கிறாரோ அவைகள் எல்லாம் அவர் செய்து முடிப்பார். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சங்கீதம் 33:9 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:33 சொல்லப்படுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லு. அவருடைய வசனம், தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அது ஒழிந்து போகாது, அது நிலைத்திருக்கும், நிறைவேறும். அது நம்முடைய வாழ்க்கையிலே அது நிச்சயமா நிறைவேறும். பிரியமானவருடைய பிள்ளைகளை, வானத்தையும் பூமியும் படைத்தார். அடுத்து ஆண்டவர் ஆதியாகமத்திலே ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் மனிதனை படைத்ததற்காக, அவர் விரும்பி படைத்த மனிதனுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இதயத்துக்கு விசனமா இருந்தது. ஆகையினால பூமியை அழிக்க விரும்பினார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. பாருங்கள், பூமியை அழிக்கப்பட விருப்பம் கொண்ட ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார், சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அவனை நீதிமானாக காண்கிறார். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கிறோமா? அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறோமா? அவருடைய பார்வைக்கு நீதிமானா இருக்கிறோமா? அப்பொழுது அவர் அவருடைய விருப்பத்தை நம்மள நிறைவேற்றுவார். அவருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்க நாம் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களா இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இதுதான் நோவா செய்கிறார். ஆகினாலே அவரும் அவருடைய பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். அவருடைய மருமக்கள்மார், அவருடைய மனைவி காக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்காக ஞானத்தை கொடுத்து பேழையை செய்ய வைத்து ஜலப்பிரவாகத்தில் அழிந்து போகாதபடிக்கு தேவ விருப்பம் உலகத்தை அழிக்க வேண்டும். அடுத்து அந்த உலக அழிவிலே நோவாவை மாத்திரம் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அவர் என்ன விரும்பினார் அதை செய்தார், அதை வாய்க்கும்படி செய்தார். அவருடைய வசனமானது போய் அந்த காரியத்தை முடித்து வெறுமனே போல 2 காரியம் செய்தது. ஒன்று அழித்தது, இன்னொன்று பாதுகாத்தது. ஒன்று எல்லாருடைய ஜீவனும் எடுபட்டு போனது, நோவாவுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். தேவனுடைய திட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? 2வது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுகிறார், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பெரிய பலத்த ஜாதியாவதினால் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதனால் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு தன் பின்வரும் தன் வீட்டாருக்கு நீங்கள் நீதியின் நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை வாக்கு தத்துவம் கொடுத்து, வசனத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து தான் நான் நிறைவேற்றுவேன், வாய்க்கும்படி செய்வேன் என்று சொல்லி அழைத்தார். அழைத்து ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். பிள்ளையும் கொடுத்தார். அவர் வம்சத்தை, கோத்திரங்களை இன்னி வரைக்கும் கொடுத்து அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, அடுத்த அவருடைய விருப்பம் என்னென்ன? ஆபிரகாமும் அவருடைய சந்ததிக்கு சொல்லுவார், நான் சர்வவல்லமையுள்ள தேவன் யெகோவா, நான் தான் மீட்பர், நான் தான் ரட்சகர், நான் தான் ஆசீர்வதித்தேன், நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், என்னோட உடன்படிக்கை பண்ணினார். அவர் மெய்யான தேவன் என்பதை ஆபிரகாம் சொல்லுவார் என்பதை தேவன் விரும்பினார். தேவன் விரும்பினதை ஆபிரகாம் செய்தார். அவருடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்து அவருடைய பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பரவ ஆரம்பித்தது. நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறி போனோம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய விருப்பம் நமக்குள்ள அவருடைய வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு பின் சந்ததிக்கும் அவருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை, அவருடைய நியாயங்களை, அவருடைய வசனங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் குடும்பமாய் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நீங்கள் வளரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்கள். அதை தேவன் விரும்புகிறார். அப்படி நீங்கள் செய்யும் போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்து முடிப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் அவன் நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தின் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றிட்டோம்னா நம்ம செய்யறதெல்லாம் அவர் வாய்க்கும்படி செய்வார். தேவனுடைய விருப்பம் நம்ம நிறைவேறணும். அவர் எதிர்பார்க்கிறது நம்ம நிறைவேற்றணும். ஆபிரகாம் தேவன் எதிர்பார்த்தது, தேவன் ஆபிரகாமை விரும்பி ஆசீர்வதித்தார். தேவன் எதிர்பார்த்ததை ஆபிரகாம் செயல்படுத்தினார். ஆகினாலே ஆபிரகாமுக்கு பிறகு அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்து யோசுவா 23:14-16 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், இதோ இன்று நான் பூலகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. தேவன் என்ன ஆபிரகாமுக்கு கொடுத்தாரோ, ஈசாக்கு சொன்னாரோ, யாக்கோபுக்கு சொன்னாரோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பிராமிஸ் பண்ணாரோ அதை அவர் ஒரு வார்த்தை கூட தவறி போல. அவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இஸ்ரவேல் ஜனங்கள் அறியத்தக்கதாய் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். நல்வார்த்தைகளை சொன்னார், நல்ல வசனங்களை பிராமிஸ் பண்ணினார். அவர்களுக்கு சத்துருக்களை துரத்தினார், அடிமைதனத்தை நீக்கினார், அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, பொருளாதாரங்களை, ஆகாரங்களை கொடுத்தார், பலனை, ஆரோக்கியத்தை கொடுத்தார். அவர்களை கழுவினார், மன்னித்தார். அவர்களுக்கு சொன்னபடி நியாயாதிபதிகளை, ஆசாரியர்களை, ராஜாக்களை கர்த்தர் கொடுத்தார். அவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் மன நிறைவாய் சந்தோஷமாய் செய்த தேவன். நம்முடைய ஆண்டவரை போல மன நிறைவாய் செய்யக்கூடிய ஒருவர் இல்லைங்க. பாருங்க, இப்படிலாம் செய்யறார் ஆண்டவர். அப்போ அதுக்கு யோசுவா சொல்றாரு, இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார். ஆனால இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட சொன்ன நல்ல காரியங்களும் உங்களுக்கு எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவளை பணிந்து கொள்ளும் காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க தேவனை மாத்திரம் தேடுங்க. சொல்ல நானும் என் வீட்டார் வேண்டால் கர்த்தரை சேவிப்போம். அப்ப கர்த்தரை மாத்திரம் சேவிக்கணும், நம்ம தேவனை மட்டும் ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் பொழுது நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா தீமைகள் வராது, அசுத்தங்கள் வராது, பலவிதமான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டியதில்லை. தேவனுடைய நல்வார்த்தைகள் நிறைவேற வேண்டும், வாய்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய விருப்பம் இல்லை நிறைவேற வேண்டும் என்றால் தேவனை நாம் முழு இதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பமும். நீங்கள் ஒருவராய் ஜெபிக்கலாம், ஒருவராய் ஆராதிக்கலாம். இப்பொழுது உங்கள் குடும்பமாய் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நன்றியோட பிள்ளைகள், அடுத்து தேவன் தாவீதுக்கு பொய் சொல்லாத தேவன். ஒரு விஷயம் நான் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சங்கீதம் 89:35 சொல்றார். தாவீதுக்கு பொய் சொல்லவில்லை. தாவீதுக்கு என்ன சொன்னாரோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார், வாய்க்கும்படி செய்தார். ஆமென். நன்றியோட பிள்ளைகள், அவர் பொய் சொல்ல தேவன் அல்ல, மனமாற மனபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? ஆகினாலே அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, உண்மையுள்ள தேவன். அந்த தேவன் உங்களுக்குரியதை சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, என்ன தரிசனம் கொடுத்தாரோ, எந்த ஊழியம் கொடுத்தாரோ, எந்த பிசினஸ் கொடுத்தாரோ, எந்த வேலையை கொடுத்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். பரலோக பிதாவே, என் வீட்டு தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அடியான் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உம்முடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுவீராக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக, உம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, அது வெறுமனே வராதபடிக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.